ஹலோ கைஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம கேமிங் வீடியோஸ், அப்பப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னிலேருந்து நம்ம என்ன மாதிரி ஆரம்பிக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங் பற்றி கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். அதாவது சி ப்ரோக்ராமிங்கில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம். நான் கொஞ்சம் புரிஞ்சுதான் கற்றுக்குவேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லித்தர மாதிரி வழிகள் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி ஈஸியாக உள்ள வழிகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இன்னிலேருந்து நம்ம அப்பப்போ சி ப்ரோக்ராமிங் வீடியோ பற்றியும் நம்ம சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சீனா என்ன அப்படின்னு ரொம்ப பேசிக்காக உள்ள விஷயம் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே சி ப்ரோக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சுதான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ரோக்ராமிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினச்சி உள்ள வரவங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் சி? அதாவது நார்மலாக டூ செட் ஆஃப் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க எப்படி அப்படின்னா பேஸ்லேருந்து படிக்கணும் இருப்பாங்க. அதாவது யார் கண்டுபிடிச்சா, எந்த இயரை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்காக அந்த ஸ்லைடு. நார்மலாக நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ கோவராக எனக்கு டெப்த்தாக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்லைட்லாம் என்னோட ஸ்டைலில் தான் நான் சொல்லிடுவேன். இதெல்லாம் சி இஸ் a general purpose imperative computer programming language developed in early 1970s by Dennis Richard at Bell Labs. It was primarily designed for implementing system software, notably the Unix operating system. அதாவது யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டென்னிஸ் ரிச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1970ல. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து மனுஷங்க டு மனுஷங்க பேசுறோம். அதாவது நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை பேசுவீங்க, உங்க ஃபேமிலிட்ட பேசுவீங்க, பக்கத்துல பேசுவீங்க. நீங்க வந்து என்ன லாங்குவேஜ்ல பேசுவீங்க? நேச்சுரலா தமிழ்நாட்டில் தான் இருக்கும், தமிழ்ல பேசுவோம் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ இங்கிலாந்துல இருந்தாலும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில உள்ளவங்களும் அவங்களோட லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பீப்புளுக்கு அந்த லாங்குவேஜ் தான் தெரியும். அதனால அவங்க அந்த லாங்குவேஜை கம்யூனிகேட் பண்றாங்க. அதனாலதான் ஜென்ரல் லாங்குவேஜ்ல தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு போடுறாங்க. அதே இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு ஹியூமன் தனக்கு கன்வே பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு மிஷினுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? அதாவது இப்போ எப்படின்னா நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க, மிஷின் வந்து பிட்ஸ்ல தான் ஆப்ரேட் ஆகும், 0 1 அந்த மாதிரி. நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலியமா கம்ப்யூட்டரை கூட நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற லாங்குவேஜ் தான் சி, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதில் நம்ம சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக். அதாவது மிஷினுக்கு தமிழ், இங்கிலீஷ் அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண எப்படி மாறுது? அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பேக்கெண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குறத அதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு புரியுற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம வந்து சி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் சின்டெக்ஸ்? சின்னு எடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் சின்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்போ சின்டெக்ஸ் என்ன, லாஜிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சின்டெக்ஸ்னா வேற ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷ்ல அதை வந்து கிராமர் சொல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை, இஸ், ஆனு, வாஸ் அதெல்லாம் போட்டுருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றது. தமிழ் இலக்கணம்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீனா, அதாவது அவன் வந்திருக்கான், கான் அப்படி இன் போட்டு முடிக்கணும். ஏன்னா அது வந்து ஆன் கால் விதி அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி அப்படின்னா சின்டெக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இப்போ வந்து நீங்க ஒரு இஃப் பிராக்கெட் போட்டு உள்ளக்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் கொடுக்கணும், ஆனா நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா எரர் வரும். அது காரணம் என்ன அப்படின்னா இப்படிதான் எழுதணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதுதான் சின்டெக்ஸ், அதாவது எழுதுற ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஸோ சி சி அப்புறம் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் அதுக்கு சின்டெக்ஸ் இருக்கும். அதாவது லூப் அந்த மாதிரி நிறைய அதோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனி சின்டெக்ஸ் இருக்கும். அதுக்கு யூனிக்கான சின்டெக்ஸ். சி வந்து மோஸ்ட்லி பேசிக் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில வந்து சின்டெக்ஸ் நிறைய உண்டு. பைத்தான்ல சின்டெக்ஸ் மோஸ்ட்லி அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும், ஷார்ட்டாகவும் இருக்கும். அதனால சி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஸ்ட்ரக்சர் போட்டு வெல் டிஃபைன்டா இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து லாஜிக்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். What is logic? The steps and methods that are needed to be carried out to achieve a goal or something is called a logic. அதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு அதை எப்படி பண்ணா அந்த விஷயம் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நம்ம லாஜிக்ஸ் இங்க சில சொல்றோம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல சொல்றோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் தண்ணி குடிக்கணும். ஓகேவா? தண்ணி குடிக்கணும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வாட்டர் பாட்டில திறக்கணும், இல்லை வாட்டர் பாட்டில சாய்ச்சி அப்படியே வாயை திறந்து உள்ள வாய்க்கு ஊற்றி குடிக்க வேண்டியதான். இது வந்து என்ன ப்ரோ இவ்வளோ பேசிக்கா சொல்லி தரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த விஷயத்தை திருப்பி பண்ணிருக்கீங்க, அதனால இந்த விஷயம் உங்களுக்கு பேசிக்கா இருக்கு. அதே தான் லாஜிக்ஸ் எடுத்தாலும்
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். ஆனா திருப்பி நீங்க யோசிச்சு பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது இப்போ வாட்டர் பாட்டில் திறக்கணும் இதான ஸ்டெப்ஸ், அதே மாதிரிதான் ஒரு ப்ரோக்ராம்ல இந்த அவுட்புட் வரணும்னா அதுக்கு இந்த ஸ்டெப்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா நீங்களே யோசிங்களேன், ஃபயர் அலாம். அப்ப ஃபயர் அலாம்னா என்ன பண்ணும், அங்க வந்து ஃபயர் டிடெக்ட் ஆகணும், ஃபயர் டிடெக்ட் ஆனா பெல் அடிக்கணும். இது ஒரு லாஜிக் தான். ஃபயர் டிடெக்ட் ஆச்சுன்னா பெல் ஆன் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் லாஜிக்ஸ்னு சொல்றோம். இந்த மாதிரி நீங்க வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாருமே சின்டாக்ஸ் ஈஸியா முடிச்சிருவாங்க. அவங்க எல்லாருமே லாஜிக்ஸ் தான். ஸோ லாஜிக் தான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். சின்டெக்ஸ் கூட நம்ம மெமரி பண்ணிடலாம் ஈஸியா. லாஜிக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே உங்க லாஜிக்ஸ் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும். அதனால நீங்க எப்பவுமே லாஜிக்ஸ் தான் தெளிவா இருக்கணும். ஓகேவா? ஓகே, இன்னையோட போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக்கா சி, அந்த சில உள்ள சின்டெக்ஸ், அதுக்கப்புறம் லாஜிக்ஸ் அப்படின்னா என்ன நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம அடுத்த வீடியோல சியோட பேசிக், அதாவது என்ன, எப்படி ஆரம்பிக்கலாம், எங்க இருந்து கத்துக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த சீரீஸ்க்காக. நடுவில் அப்பப்போ கேமிங் வீடியோஸ் நான் போடுவேன். அது வந்து எனக்கு கண்டென்ட் எடுக்க மோஸ்ட்லி டைம் இருக்காது. அதை மேனேஜ் பண்றதுக்காக நான் கேம்ல இருந்து கண்டென்ட் எடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி டெய்லி கேம் ஆடுறேன். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.